ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய்? ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி. காரணங்களை தேடி அலையாதே. காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பயன்? என்றைக்குமே காரணங்கள் தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தது என்று இல்லை. காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும். காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதான் நீ கேட்கிறாய். காரணங்கள் மூலம் இது ஏன், எதற்கு, எப்படி, எதனால் இவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும். அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டுமே யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதையே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களாய்த்தான் உன்னால் வாழ்க்கையில் இருக்க முடியும். அதற்கு பதிலாக இவ்வாறு நினை, என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அது என் சாயப்பாக்கு தெரியும். எனக்கு எது நல்லதோ அதை என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் வாழ்வில் வெற்றி காண்பாய். உன் மனதில் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டிருக்கிறாய். அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பச் செய்து உன் நிம்மதியை வாங்குகிறது. உன் குணநலங்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறதென்ற அர்த்தம். அதை வெட்டி சாய்த்து விடு. நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம். ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எறிந்து அடியோடு எடுத்து விட வேண்டும். உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை. அது தூய்மையானது. குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை கலங்க வைக்கிறது. நிச்சயம் உன்னிடம் இருந்து வெளியேற்றுவேன். அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும். உன்னிடத்தில் நான் எப்போதும் இருப்பேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் உண்டு. ஜென்மம் ஜென்மமாய் நான் சுமக்கும் என் உயிர் நீ. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அரவணைத்து என் இதயத்தில் வைத்து வாழ வைப்பேன். வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்து இருக்காயா? அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையும் உணர்ந்திருக்க மாட்டாய். வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்து விட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார். நீ நினைப்பவை எல்லாம் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் திருப்தி அடைவாய். ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையை உனக்கு வராது. நீ உன் விருப்பங்கள், உன் கனவு, உன் ஆசை, உன் லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்வில் தனியாக இருப்பாய். ஓசை இல்லா இசைக்கருவி போல. முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என் முறையிடுவதை நிறுத்து. உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது, ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை. வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து தேங்கி நின்று இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய். நேரங்கள் நிமிடங்களாய் போய்கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவை, எது தேவை இல்லாததென்று பட்டியலிடு. தேவை உள்ளவற்றை முன்னே நிறுத்து. அதற்கான முக்கியத்துவத்தை கொடு. அதற்காக உழைத்து
போராடு. நிச்சயம் எல்லா நீ முக்கியமாக திகழ்வாய். உன்னோடு தான் நான் இருக்கிறேன். என் பரிபூரண அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு. நீ ஜெயமாக நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வாய். ஓம் சாய்ராம். சாய்பாபா வணங்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராமன்னு பதிவிடுங்க. மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.